இந்த மாதிரி கிணத்துல எத்தனை லிட்டர் தண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கையில் இருக்க டேப்பை பயன்படுத்தி ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த கிணறு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள இந்த மாதிரி தொட்டிலையும் எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிற மெத்தட் மூலமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கயிறு இல்லைனா இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான டொயின் எடுத்துவோங்க. அந்த டொயினை ஏதாச்சும் ஒரு வெயிட்டில் தொங்க விட்டுக்கோங்க. இப்போ நம்மகிட்ட பூட்டு இருக்கிறதுனால இந்த பூட்டில் நம்ம இந்த டொயினை கட்டிடலாம். இப்போ நம்ம நல்ல ஸ்ட்ராங்காக கட்டிட்டோம். அடுத்ததான் நம்ம டொயினில் கட்டி வச்சிருக்கிற இந்த கயிறை மெல்ல மெல்ல கிணத்துக்குள்ளே உள்ளே விட்டுடலாம். இந்த கயிறை நம்ம எந்த அளவுக்கு உள்ள விடணும்னா, நம்ம கெட்டியிருக்க பூட்டு கிணத்தோட கீழே தர பகுதியில் போய் முற்ற அளவுக்கு உள்ள விடணும். இப்போ நம்ம தண்ணியில் போட்ட பூட்டு பார்த்தீங்கன்னா தரையை போய் சென்று அடைஞ்சிட்டு, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நான் அந்த கயிறை விடுறேன், நீங்களே பாருங்க, கயிறு இந்த மாதிரி லூஸ் ஆகிட்டு அப்படின்னா கீழே தரையில் போய் பூட்டு முட்டிட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி பூட்டு தரையில் முட்டினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உள்ள விட்ட கயிறை மெல்ல மெல்ல மேலே இழுங்க. அதுக்கப்புறம் இந்த கயிறில் ஈரமான பகுதி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஈரமான பகுதி ஸ்டார்ட் ஆகுது, அதனால இந்த இடத்துல நம்ம ஒரு முடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் கிணத்துக்குள்ளே நம்ம பூட்டோட தொங்க விட்ட கயிறை முழுசாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ அடுத்ததான் இந்த டேப்பை பயன்படுத்தி நம்ம ஆல்ரெடி முடிச்சு போட்ட இடத்துல இருந்து இந்த பூட்டு தொங்குற இந்த அளவு வரைக்கும் இதோட நீளம் எத்தனை அடி இருக்குது அப்படிங்கிறத இந்த டேப் வச்சு அளந்துடலாம். இப்போ நம்ம இந்த டொயினோட நீளத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சிருந்த அந்த இடத்தோட சேர்த்து நம்ம ஒரு டேப்பை கட்டியிருக்கோம். இப்போ இந்த டேப்பை பயன்படுத்தி இந்த டொயினோட நீளத்தை நம்ம அளந்துடலாம். இப்போ இந்த டொயினோட நீளம் பார்த்தீங்கன்னா 22 அடி இருக்குது. அதாவது இந்த கிணத்துல 22 அடி ஆழத்துக்கு தண்ணி இருக்குது. அதனால நாம ஒரு பேப்பரில் உயரம் 22 அடின்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்ததான் இந்த கிணத்தோட உட்பகுதி நீளம் எத்தனை அடி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளக்கணும். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 14.5 அடி இருக்குது. அதனால நம்ம பேப்பர்லையும் 14.5 அடின்னு எழுதிடலாம். அடுத்ததான் நம்ம இந்த கிணத்தோட உள்ள அகலம் எத்தனை அடி இருக்குது அப்படிங்கிறத அளந்துடலாம். இப்போ இதோட அகலம் 12 அடி இருக்குது. அதனால நம்ம பேப்பர்லையும் 12 அடின்னு எழுதிடலாம். இப்போ இந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிடுங்க. இப்போ நமக்கு 3828 விடை வந்திருக்கு. அதை நம்ம இப்போ இங்கே எழுதிடலாம். இப்போ நமக்கு கிடைச்ச அந்த ஆன்சரை 28.317 பெருக்கிடுங்க. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,08,397 வந்திருக்குது. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கிணத்துல 1,08,397 லிட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதை பற்றி சரியாக தெரியாதவங்க ஒரு டேப் வச்சு அளந்து எப்படி கிணத்துல இத்தனை லிட்டர் தான் தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியும்னு சொல்லலாம். அதுக்காக இப்போ நம்ம இந்த கண்ணாடி தொட்டியை பயன்படுத்தி ஒரு செய்முறையை செஞ்சிடலாம். இப்போ இந்த செய்முறை செய்யறதுக்காக நாம ஃபர்ஸ்ட் கிணத்துல அளந்த மாதிரி இந்த கண்ணாடி தொட்டியோட உள்பக்கம் ஆழம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துடலாம். இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.3 அடி இருக்குது. அதனால நம்ம 1.3ன்னு எழுதிடலாம். அடுத்ததான் நம்ம இந்த கண்ணாடி தொட்டியோட நீளத்தை அளந்துடலாம். நீளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 அடி இருக்குது. அதனால நம்ம 1 அடின்னு எழுதிடலாம். அடுத்ததான் நம்ம அகலத்தை அளந்துடலாம். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 அடி இருக்குது. அதனால அகலம் 1 அடின்னு எழுதிடலாம். அடுத்ததான் நம்ம உயரத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கிடலாம். அப்படி பெருக்கும்போது நமக்கு 1.3ன்னு ஆன்சர் வந்திருக்குது. அடுத்ததான் நம்ம வந்திருக்க ஆன்சர் கூட 28.317 பெருக்கிடலாம். இப்போ நமக்கு வந்திருக்க விடை பார்த்தீங்கன்னா 36.8. இப்போ நமக்கு வந்திருக்கிற விடைப்படி பார்த்தா 36.8 லிட்டர் இந்த தண்ணி தொட்டி பிடிக்கணும். இது உண்மையிலேயே 36.8 லிட்டர் பிடிக்குதா அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த 1 லிட்டர் கேன்ல ஒரு லிட்டரை அளந்து நம்ம இந்த வீடியோல செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக 36 லிட்டர் ஊற்றிட்டோம். இப்போ அடுத்ததான் 37வது லிட்டர் ஊற்ற போகிறோம். இந்த 37வது லிட்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது. அப்படின்னா நம்ம போட்ட கணக்குப்படி கரெக்டாக அந்த கண்ணாடி தொட்டி 36.8 லிட்டர் பிடிச்சிட்டு. அதனால இந்த முறையை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் உள்ள தொட்டி எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள தொட்டியோட நீளம், அகலம், உயரத்தை பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை 28.317 பெருக்குனீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் உங்கள் வீட்டில் உள்ள தொட்டி எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கான விடை. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே கிணத்துல கண்டுபிடிச்சு வச்சிருந்த 1,08,377 லிட்டர் அப்படிங்கிறது துல்லியமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம்
கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா கிணறுகளுடைய அடிப்பகுதி இந்த கண்ணாடி தொட்டியில் சமமாக இருக்கிற மாதிரி எல்லா கிணத்துலையும் சமமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி.